என்னோட பேட்ச்சில் ஸ்கோர் போர்டில் என் நேம் தான் ஃபர்ஸ்ட்டாக இருக்குது. நான் இப்போ வரைக்கும் 28 ஷெட்யூல் கம்ப்ளீட் பண்ணி டெஸ்ட் போட்டிருக்கேன். ஏன்னா ஃபன்னுக்காகவும் டைம் பாஸுக்கும் படிக்கிற ஒருத்தி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வர முடியாது. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க இவங்க சும்மா வீடியோக்காக போட்டுட்ருக்குறாங்க. வீடியோக்காக இவ்வளோ மெனக்கண்ணுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது. நான் விளாக் போட்டு போயிடுவேனே. நான் வந்துட்டு நான் பண்ணுறத உங்களுக்கு ஜஸ்ட் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். வீடியோ பர்பஸ்க்காக படிக்கிற மாதிரி நடிக்கலாம் முடியாது யாராலையும். அப்படி நடித்தேன் அப்படின்னா நான் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்க முடியாது. ஏன்னா ரீசெண்ட் டேஸாக வந்துட்டு ரொம்ப நெகட்டிவ் கமெண்ட்ஸ், நான் மோஸ்ட்லி நெகட்டிவ் கமெண்ட்ஸாக கண்டுக்கிற ஆளே கிடையாது. பட் ரொம்ப நெகட்டிவாக போகிறப்ப நம்ம அதுக்கான ரிப்ளை கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு மேலே ப்ரூஃபோட அட்டாச் பண்ணியிருக்கிறேன். நான் ஃபன்னுக்காகலாம் படிக்கல, சீரியஸாக படிச்சுட்ருக்கேன். நம்புறவங்க நம்புங்க, நம்பாதவங்க பார்க்காதீங்க. நான் இப்போ ப்ரூஃபோட அட்டாச் பண்ணி கூட ஒரு சிலரால் ஏற்றுக்க முடியாமல் இருக்கும். அதுக்கான மெயின் ரீசன், இவங்க எப்படி யூடியூப் சேனலில் வீடியோ போடுறாங்க, 2 குழந்தை இருக்குங்கிறாங்க, குழந்தைய பார்த்துட்டு எப்படி இவங்க 28 ஷெட்யூல் முடித்தாங்க, எப்படி உங்களால் ஃபாலோ பண்ண முடிஞ்சு அப்படிங்கிற உங்களால் முடியாத ஒரு விஷயத்தை நான் பண்ணுறேங்கனாலையோ, இல்லை நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் ஆஸ்பிரன்ஸாக இருக்கிறீங்களா, நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்க யாருன்னு எனக்கு தெரியல. ஒரு ஆஸ்பிரண்ட் கண்டிப்பாக எனக்கு நெகட்டிவ் கமெண்ட் போட மாட்டாங்க, நான் நம்புகிறேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. பேசிக்காக மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னா யாரையுமே வந்துட்டு இவங்களுக்கு என்னப்பா ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்கன்னு தெரியும். அவங்க ரோல் அவங்கவுங்க ப்ளே பண்ணும்போது அதுக்குள்ளே இருக்க கஷ்டம் நஷ்டம் புரிய வரும். இப்போ நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா நீங்கள் ஏங்க வீடியோ போடுறீங்க, வீடியோ போடாமல் படிங்கன்னு சொல்கிறீங்க. அப்படி சொல்கிறவங்க யாருமே என் மேலே அக்கறைப்பட்டு சொல்கிற மாதிரிலாம் தெரியல. 100% என் மேலே அக்கறைப்பட்டுலாம் நீங்கள் சொல்லவே இல்லை. நான் வந்துட்டு இந்த பிள்ளை எப்படி படிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் வீடியோ போட்டு சம்பாதிக்கலாம், அவங்க மட்டும் படிப்பாங்க சம்பாதிப்பாங்க, நம்ம மட்டும் சும்மா உட்காந்துருக்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு அதில் வெளிப்படுது. ஏன்னா அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் நிறையா நான் பார்த்துட்டேன். அதில் வந்துட்டு நம்ம யாரும் மற்றவங்க மேலே அக்கறைப்பட்டுலாம் சொல்லலை. அவங்க முன்னேறது பார்த்து நமக்கு பிடிக்கல. நான் குறிப்பாக சிலர் தான் சொல்கிறேன். நெகட்டிவாக வந்து நான் மெசேஜ் போட்டவங்களா இருக்கட்டும், கமெண்ட் பண்ணவங்களா இருக்கட்டும், அவங்கள மட்டும்தான் சொல்கிறேன். இல்லை நிறைய பேர் நான் மோட்டிவ் பண்ணியிருக்கிற ஆளுங்களும் இருக்கீங்க. உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும் கிடைங்க, கண்டிப்பாக வீடியோ போடுங்க, எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி என்ன தனியாக மோட்டிவ் பண்ண நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இல்லை கிடச்சிருக்கீங்க. நான் உங்களை பற்றியும் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் போடுறப்ப அதை புதுசாக ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்குறாங்கல்ல, அவங்க என்ன நினைப்பாங்க, ஓ அப்போ இவங்க படிக்கலையா, சும்மா வீடியோ மட்டும் தான் போடுறாங்களா, படிக்கலையா அப்படின்னு அவங்க என்னை பற்றி தப்பாக நினச்சிப்பாங்க. நான் இதை பல வாட்டி சொல்லிட்டேன், திரும்ப ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணுறேன். நான் எக்காரணத்து கொண்டும் யூடியூப் சேனலை கைவிடவே மாட்டேன். ஏன்னா நான் என்னோட ஒரு 3 வருஷ கஷ்டத்துக்கான பலன் தான் இது. நான் இப்போ ஏன் ஸ்டடி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் அப்படின்னா நான் உண்மையாக படிச்சுட்டுருக்கனால படிக்கிற வீடியோஸ் போடுறேன். இன்னும் ஒரு குரூப் 4 குரூப் 2 முடிச்சதுக்கப்புறமா ஒரு வருஷத்துக்கு எக்ஸாமே இருக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நான் விளாக் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிடுவேன். நான் டெய்லி ரொட்டீன் என்ன பண்ணுறனோ அதை தான் வீடியோவாக போடுவேன். ஏன்னா நான் வந்து வீடியோ கண்டென்ட்டுக்காக தனியாக மெனக்கட முடியாது. நான் என்ன பண்ணுறனோ அதான் நான் வீடியோவாக போடுவேன். சிம்பிள் இது தான். இப்போ படிக்கிற வீடியோ போடுறேன். நான் படிக்கவே இல்லை, டிஎன்பிஎஸ்சி மூட்டை கட்டிட்டேன் அப்படின்னா படிக்கிற வீடியோ போட மாட்டேன். படிக்கிற வரைக்கும் தான் டிஎன்பிஎஸ்சி பற்றின வீடியோஸ் வரும்.